வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. டைப்ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பில்ட் இன் யுட்டிலிட்டி டூல்ஸ் வந்து குடுக்குது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து காம்ப்ளக்ஸா வந்து டைப்ஸ வந்து நம்ம திருப்பி திருப்பி எழுதாம நம்ம இந்த யுட்டிலிட்டி டைப்ஸே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு என்டயர் ஆப்ஜெக்ட்டையே நீங்க மாத்தணும் அப்டின்னா, அத வந்து நீங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டீஸா போய் மாத்தணும். பட் அதுக்கு பதிலா நம்மளால வந்துட்டு ஒரே ஒரு இத வச்சு நம்மளால மொத்தத்தையுமே மாத்திக்க முடியும் அப்டின்னு சொல்லுவீங்களா? நம்புவீங்களா? ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்டின்னா, நம்ம ஒண்ணு ஒண்ணா தான் போய் மாத்த முடியும். பட் அப்படி இல்லாம நம்மளால வந்து இந்த யுட்டிலிட்டி டைப்ஸ யூஸ் பண்ணி ஈஸியாவே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுட்டிலிட்டி டைப்ஸ்னா என்ன? அத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் டைப் ஸ்கிரிப்ட்ல எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ரியாக்ட்ல அத எப்படி வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் கட்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யுட்டிலிட்டி டைப்ஸ்னா என்ன அப்படின்ற டவுட் வரலாம். ஸோ யுட்டிலிட்டி டைப்ஸ்ன்றது ஒரு பில்ட் இன் டைப் ஸ்கிரிப்ட் ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது ஒரு டைப் இருக்கு அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் டைப் நம்மளோட யுட்டிலிட்டி டைப்பை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மாடிஃபை ஆயிரும்ல. ஸோ அது வந்து மாடிஃபைட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கண்டிப்பா கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அப்ப ரொம்ப கிளியர் கட்டா வந்து புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நார்மல் டைப் ஸ்கிரிப்ட்ல பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட் எப்படி வந்து செட்டப் பண்றது, எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே போட்டிருப்போம். நீங்க இதை பார்க்கல அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க, ஈஸியா வந்து இருக்கும். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைப் வந்து கிரியேட் பண்றேன். அது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் அப்படின்ற டைப் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு சிம்பிளா வந்து ஸ்ட்ரிங் இமெயிலுமே வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஒவ்வொரு டைப்பா வந்து யுட்டிலிட்டி டைப்ஸ் வந்து டைப் ஸ்கிரிப்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல். ஸோ இந்த பார்ஷியல்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து மோஸ்ட் யூட்டிலிட்டி டைப்ல வந்து மோஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு இதுனா அது வந்து இந்த பார்ஷியல் தான். சரி, ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ஷியல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ வந்து ஆப்ஷனலா மாத்தி விடும். ஸோ பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப டைப்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன்ல. ஸோ டைப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்ஷியல் யூசர் அப்படின்ற இது வந்து வேரியபிள் நேம் தான். ஸோ டைப் பார்ஷியல் யூசர் யூசர். ஸோ நீங்க வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஸோ பார்ஷியல் யூசர். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பார்ஷியல் யூசர் கொடுத்தாச்சுல. ஸோ இப்போ நம்மளோட யூட்டிலிட்டி டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா என்னோட பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ பார்ஷியல் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து காட்டும். இங்க மேக் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டி ஆப்ஷனல் அப்படின்னு காட்டுதுல. ஸோ பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்ஷியலுங்கிறது நான் எதை வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த யூசர்ன்றதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுல இப்ப நம்ம அதை ஹோவர் பண்ணானாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ பார்ஷியல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஆப்ஷனலா மாத்தும். அதாவது இப்ப ரிசல்ட் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐடி வந்துட்டு ஆப்ஷனலா மாறிடும், நேம் வந்து ஆப்ஷனலா மாறிடும், இமெயில் வந்து ஆப்ஷனலா மாறிடும். பட் நான் இதை வந்து இங்க கொடுக்க வேணாம், நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணாலே போதும். ஸோ அதுல வந்து எனக்கு ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இது எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம வந்து கான்ஸ்ட் இப்ப நான் அப்டேட் யூசர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்டேட் யூசர் இல்ல யூசர் அப்டேட் ஏதோ ஒன்று வச்சுக்கீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கணும்ல. ஸோ இது வந்து பார்ஷியல் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ பார்ஷியல் இது வந்து கொடுத்தாச்சு. பார்ஷியல்ல கொடுத்துட்டு யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்துட்டு நேம் மட்டும் தானே நமக்கு வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுறேன். இல்ல சாரி, அது வந்து நேம் என்னன்றதை நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நான் இப்போ இது வந்து எந்த எரருமே வந்து எனக்கு அடிக்கவே அடிக்காது டைப் ஸ்கிரிப்ட்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த பார்ஷியலுங்கிறது பேசிக்கா நான் வெறும் நேம் மட்டும் தானே கொடுத்துருக்கேன், ஐடியும் கொடுக்கல, இமெயிலும் கொடுக்கல. பட் ஆனா எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்ஷியல் எடுத்துறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ பார்ஷியல் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டைப் யூசர் அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா நம்மளோட டைப்ல வந்துட்டு நம்ம இதை வந்து ஆப்ஷனலா மாத்திருக்கோம். ஸோ பார்ஷியலுங்கிறது பேசிக்கா அப்படிதான். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரியாக்ட்ல காமிக்கும் போது இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். பட் இந்த பார்ஷியலுங்கிறது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கா எல்லாத்தையுமே வந்து ஆப்ஷனலா மாத்தும். ஸோ அடுத்தது வந்து ஒரு யூட்டிலிட்டி டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், பார்ஷியலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரிக்வயர்டா மாத்தும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டைப் ரிக்வயர்ட் யூசர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ டைப் ரிக்வயர்ட் யூசர் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரிக்வயர்டுன்றத வந்து போட்டுக்கிறேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து எழுதும் போதே வந்து உங்களுக்கு வரும். ஸோ
ஸோ இந்த ரிக்வயர்டுன்றது இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட யூசர் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ஆட்டோ க்ளோஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து வருது, உங்களுக்கு ஆனா இது வராது. ஸோ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க இதை ஆப்ஷனலா வச்சிருந்தாலுமே, ஸோ இதை ஆப்ஷனலா நீங்க வச்சிருந்தாலுமே எனக்கு ஸ்டில் இது வந்து ரிக்வயர்டா மாத்திரும். நான் அதை கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டைப் வந்து இங்கே கிரியேட் பண்றேன். தனியா ஒரு டைப் வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து டைப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் வந்து ஆப்ஷனலா போடுறேன். ஸோ நேம் வந்து ஆப்ஷனலா மாத்திடலாம். ஸோ ஸ்ட்ரிங்ன்றது இருக்குல்ல, ஸோ பேசிக்கா நேம் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து கொடுக்க போறேன். ஸோ ஏஜ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பரா வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா இது ரெண்டும் வந்து இந்த ப்ரொஃபைல்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல நான் ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த டைப்புக்கு நேம் வச்சாச்சு. இதுக்கு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, யூட்டிலிட்டி டைப்ஸ்ல உள்ள ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியை எடுத்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் நான் இதுல வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஈவன் தோ எனக்கு வந்து இது ஆப்ஷனலா இருந்தாலும் அது எனக்கு வந்து ரிக்வயர்டா மாறிடும். இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல வந்து நான் யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ இங்கேயே வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு நேம்ன்றதை மட்டும் கொடுத்துட்டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எரர் வருது இல்ல, இது வந்து ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வந்து சாரி இந்த இடத்துல வந்து நம்ம தப்பா கொடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோலன் போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்தது வந்து நீங்க ஈக்குவல் டுவா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இது வந்து ஈக்குவல் டுவா போட்டீங்க அப்படின்னா இதை வந்து இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எடுத்து தான் நம்மளால வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியா காட்டுறேன். பட் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ரெக்வயர்டுங்கிறது பேசிக்கா எனக்கு வந்து அந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸா இருந்தாலும் அது எனக்கு வந்து ரெக்வயர்டா மாத்திரும். எனக்கு அது வந்து ஆப்ஷனலா வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிடும் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இது நம்மளோட செகண்ட் யூட்டிலிட்டி டைப். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டைப் யூசர் ப்ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னோட பிக்ன்றதை வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட யூசர்ன்றது இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வெறும் ஜஸ்ட் வந்து நேமும் செகண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இமெயிலும் வந்து வேணும். ஸோ இது ரெண்டும் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து கொடுத்து முடிச்சிடறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷனலா அந்த இதுக்காக ரிக்வயர்டுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நீங்க அதை வந்து இப்போதைக்கு எடுத்துடலாம், பை டிஃபால்ட்டா வந்து மாத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்வயர்டா தான் இருக்கு. பட் ஆனா இங்க பிக்னு கொடுக்கறதுனால நமக்கு எந்த எரருமே வந்து வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா நம்மளோட நேமும் இமெயிலும் மட்டும் இதை பிக் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆகும். நான் இதையே வந்து இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்றதையுமே வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ கான்ஸ்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ப்ரிவ்யூன்றது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் ப்ரிவ்யூ இருக்குல்ல, ஸோ நம்ம டைப் தனியா கிரியேட் பண்ணி வச்சுக்கோல, அதை எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து என்னோட நேம் வந்து கொடுக்க போறேன். ஸோ நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இமெயில் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இமெயில ஏதாச்சும் ஒன்று test@gmail.com ஏதோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இங்க நான் பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ஐடியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஐடி நமக்கு தேவையில்லை, நேமையும் இமெயிலையும் மட்டும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இமெயிலே எடுத்துருவோமே. ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெறும் நேம் மட்டும் வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல எரர் அடிக்கும். என்ன அப்படின்னா இது வந்து இமெயில் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெக்வயர்டுனா என்ன, பார்ஷியல்னா என்ன, பிக்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இதே வந்து ஒமிட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆஃப் பிக். இப்போ நம்ம பார்ஷியலும் ரெக்வயர்டும் பார்த்துருந்தோம்ல, பார்ஷியல் வந்து அப்படியே வந்துட்டு ரெக்வயர்டுக்கு ஆப்போசிட், ரெக்வயர்டு வந்து பார்ஷியலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அதே மாதிரி பிக்கும் ஒமிட்டும் ரெண்டுத்துக்கும் வேற வேற ஆப்போசிட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் என்னதெல்லாம் வேணாமோ அதை மட்டும் ஜஸ்ட் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த ஒமிட்ன்ற வார்த்தை வந்து ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பேசிக்கா. ஸோ பப்ளிக் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நேமு. ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒமிட்ன்ற கீவேர்டை போட்டு நம்மளோட யூட்டிலிட்டி டைப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன வைக்க போறோம். ஸோ இந்த யூசர்ன்றத அந்த டைப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்து வந்து எனக்கு என்ன இமெயிலை மட்டும் ஒமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இமெயிலை ஒமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூசர்ல நமக்கு 3 இருக்கும். ஐடி, நேம், இமெயில் இருக்குல்ல. இப்போ வந்து இமெயிலை ஒமிட் பண்ணிடு அப்படின்னா ஐடியும் நேமும் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்ட் யூசரு இந்த நம்மளோட பப்ளிக் யூசர் இருக்குல்ல, ஸோ பப்ளிக் யூசரை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடி ஆஃப் 1ன்றதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து என்ன போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் அடிக்காது. ஏன் அடிக்காது அப்படின்னா நான் இமெயில்ன்றதை ஒமிட் பண்ணிட்டேன். ஒமிட் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த இடத்துல எரர் அடிக்காது. ஸோ நீங்க இதே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஐடியை ஒமிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எரர் அடிக்கும்.
ஸோ இதுதான் வந்து இந்த சென்சிட்டிவ் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு, அந்த டோக்கன், அக்சஸ் டோக்கன், ஸோ இந்த சீக்ரெட்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒமிட்ன்றது இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து நம்மளோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேஜரா வந்து எதை எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ஷியல், ரிக்வயர்டு, பிக்கு, ஒமிட். பட் இதை தாண்டி இன்னுமே வந்து ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ்ல உள்ளதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நீங்க அதையுமே வந்துட்டு சில இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ரெக்கார்டுங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா டைனமிக்கா வந்து ஆப்ஜெக்டை மேப் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்னோட டைப் பண்றதை வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைப் ஆஃப் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்னோட ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த ரெக்கார்டை வந்து போட்டுட்டு இது வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன இதை வந்து யூஸ் பண்ண போறோமோ அந்த யூசர் அப்படின்றத வந்து கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை காட்டுறேன். பட் இது வந்து எப்படி வருங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட கீ இருக்குல்ல இது வந்து ஸ்ட்ரிங் ஆகும். அதே மாதிரி அதோட டைப்ஸ் வந்து இந்த யூசர் அப்படின்ற டைப்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து டிஃபைன் ஆகும். இப்படிதான் வந்து அது ஆக்சுவலா வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இதை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ ஈஸியா புரியும். கான்ஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு எஸ் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸ்ட்ரிங்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன டைப்பை யூஸ் பண்ண போறோமோ அதை வந்து போட்டாச்சு. ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் 1 இருக்குல்ல, ஸோ யூசர் 1க்கு பேசிக்கா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐடி வந்து வைக்க போறேன். அதே மாதிரி நேம் வந்து வைக்க போறேன். ஸோ நேம் வந்து வைக்க போறேன். அப்புறம் வந்து நமக்கு நம்மளோட யூசர்ல வந்து என்ன இருக்கு இமெயில்ன்றது இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து கொடுத்துறேன். ஸோ mail.com அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி யூசர் 2வும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த யூசர் 2ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஐடியை வந்து 2ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா CWA அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு CWA அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டைனமிக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ரெக்கார்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரெக்கார்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைனமிக்கா ஆப்ஜெக்ட் மேப் பண்றதுக்கு நம்ம ரெக்கார்டு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதை தாண்டியுமே வந்து ரிட்டர்ன் டைப் பண்றதுக்கு பராமீட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷனல் பராமீட்டர்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுமே வந்து இருக்கு. ஸோ நம்ம ரியாக்ட்ல வந்து எப்படி இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து ஏன் இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம், நம்மளோட யூட்டிலிட்டி டைப்ஸை நம்மளால எப்படி வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும் அது எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நம்மளோட ரியாக்ட் கோடுக்கு போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ நம்மளோட ரியாக்ட் கோடுக்கு வந்து போயிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வெறும் பிளெயின் ரியாக்ட் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி அதை நான் வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணணும் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க நம்மளோட ரியாக்ட் சீரீஸை பாருங்க. அது கண்டிப்பா பெட்டரா வந்து இருக்கும். நான் நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூஸ் ஸ்டேட்னா என்ன, யூஸ் எஃபெக்ட்னா என்ன, ஏன் 2 வாட்டி யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகுது, ஸோ இதெல்லாம் எப்படி, யூஸ் கால் பேக்னா என்ன, யூஸ் மெமோனா என்ன, நீங்க எந்த இன்டர்வியூஸ் எடுத்தாலுமே சரி இல்ல ரியாக்டை பத்தி நீங்க பேசிக்ல இருந்து வந்தாலுமே சரி இதெல்லாம் தெரியாம நீங்க கண்டிப்பா மூவே பண்ண முடியாது. ஸோ அந்த சீரிஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ரியாக்ட் சீரிஸுமே ஐ பட்டன்ல கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்டால வந்து நம்மளை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் நேமும் ஸ்ட்ரிங்கு அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஏஜ் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த டைப் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து நம்ம போட போறோம். ஸோ ஸ்டேட் ஹேண்ட்லிங் தெரியல அப்படின்னா நீங்க நம்மளோட யூஸ் ஸ்டேட் வீடியோ பாருங்க. ஸோ செட் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. யூஸ் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட யூசரை தான் வந்து யூஸ் பண்ண போறேன்ல, ஸோ அந்த யூசர் டைப்பை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம அதை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் டிஃபால்ட் வேல்யூஸா என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் வந்து அஸ்வின், ஸோ ஏஜ் வந்து ஒரு 90 80 ஏதோ நீங்க உங்களுக்கு என்ன ஏஜோ அதை நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேனே, உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் யூசர் அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஸோ இதுல வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். செட் யூசர் இருக்குல்ல, என்னோட செட் யூசர்ல
ப்ரீவியஸா என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நான் எடுத்து ஜஸ்ட் வந்துட்டு அப்பன் பண்ணி விடுறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாட் 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 ப்ரீவியஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டலாம். ஸோ டாட் 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 ப்ரீவியஸ் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ் பண்ண போறோமோ அந்த டேட்டாவும் எனக்கு வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் 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 டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ அந்த டேட்டாங்கிறது எங்கேருந்து வரும்? நம்மளோட பேராமீட்டர்ஸ்ல இருந்து வரும். ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ஷியலை வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பார்ஷியல்ல எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ன்ற அந்த டைப்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து எடுத்தாச்சு, பார்ஷியலுங்கிறத யூஸ் பண்ணியாச்சு, இது எல்லாமே வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஆட்டோ டேக் இருக்கிறதுனால இது க்ளோஸ் ஆகுறதுனால எரர் அடிக்குது. மற்றபடி எனக்கு எந்த எரர் எதுவுமே இல்லை. சரி ஓகே, இப்போ இந்த பார்ஷியலை நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அப்டேட் யூசர்ல போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நேம் இருக்குல்ல, என்னோட நேம்ல நியூ நேம்னு கூட நான் பாஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நான் பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக் ஆஃப் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சோல் லாக் ஆஃப் யூசர், இல்லை வந்து நீங்க இங்க உங்களுக்கே வந்து இந்த இடத்துல தெரியணும் அப்படின்னா யூசர் டாட் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து யூஐல போய் செக் பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணலாம், நமக்கு வந்து எதுவுமே வரல. சரி ஓகே, நம்மளோட இன்ஸ்பெக்ட் டேபுக்கு போயிட்டு நம்மளோட கன்சோல்ல என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இங்க வந்து கன்சோல்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்குது. 52 இன்ஃபோ வந்து இருக்கு. ஸோ இந்த 52 இன்ஃபோல ஜஸ்ட் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நேம் வந்து நியூ நேமா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து நியூ நேமா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஏன் வந்து அதை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்ஷியலா என்னால நேம் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டேட்ல உள்ள எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணும். ஈவன் தோ நான் வந்து யூசருங்கிறத போட்டிருந்தாலும் நான் நேம் மட்டும் அப்டேட் பண்ணோம்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க ஏபிஐக்கு ஏதோ ஒரு கால் பண்றீங்க, ஜஸ்ட் அப்டேட் பண்ணும் அதுனா இதை மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஸோ மொத்த ஆப்ஜெக்டையுமே நீங்க பாஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிக் அப்படின்ற இது இருக்குல்ல, ஸோ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிளுமே வந்து பார்த்துடலாம். ஸோ பிக்னா என்ன, ஒமிட்னா என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து கிளியர் கட்டா பார்த்துடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூசர்ங்கிற இது இருக்குல்ல, ஸோ நான் அதுலயே வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்து போட்டுக்கிறேன், நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நேம் ஏஜுக்கு பதிலாக நான் வந்துட்டு சிம்பிளா வேணா மாத்திக்கலாம், நம்ம இமெயில் அப்படின்னு கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இமெயில்ன்றது வச்சிடறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து எக்ஸாம்பிள் மாத்துறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க, ஏன்னா அது எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுவுமே வந்து ஃப்ரீ தான். நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ இதை நான் போடுற எஃபர்ட்ஸ்க்கு சரி ஓகே ஏதோ ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தரும், அதுக்காக தான். சரி ஓகே, நம்ம இப்ப இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல எதுவுமே வந்து நமக்கு இது எதுவுமே தேவையே இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து மாத்திரலாம் இது எல்லாத்தையுமே. நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் வந்து ஒரு கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டைப் நான் வந்து இங்க ப்ராப்ஸா பாஸ் பண்ண போறேன்ல, ஸோ ப்ராப்ஸா பாஸ் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட பிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூசருங்கிறத போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேமுங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேலேயே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. இந்த யூசர் நேம்ல எனக்கு வந்து நேம் தான் வரப்போகுது, டீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்னு H1 வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த H1ல எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால டைப் எரர் அடிக்கும். ஸோ இந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஏஜ் எடுத்து விட்டலாம், இப்போதைக்கு நமக்கு வந்து எரர் அடிச்சே இருக்கும். சரி ஓகே, இப்போ நான் இந்த நேம்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இது கூட தேவையில்லை, இது அப்படியே கூட நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து கன்சோல் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து தேவையில்லை. சரி ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிக்ன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த பிக்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா என்னோட பிக் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஸோ பேசிக்கா நேம் மட்டும் வேணும்னா நேம் மட்டும் எடுத்துக்கும். நேம் மட்டும் எடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து ஷோ பண்றோம். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி இதுக்கான ப்ராப்ஸ் வந்து நான் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டா வந்து காட்டும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து கால் பண்றேன். ஸோ யூசர் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். சரி ஓகே, இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா எரர் அடிக்கும். அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து வாங்கும். ஸோ நான் நேம்ன்றதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேம் வந்து CWA FAM அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா CWA FAM அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல,
நம்ம வெறும் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு டைப்பை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல யூசர்ல ஐடி இருக்கு, நேம் இருக்கு, இமெயில் இருக்கு. பட் நானா எனக்கு நேம் மட்டும் தான் வேணும் அப்படின்றத நான் பிக் பண்ணிருக்கேன். பிக் பண்ணி அதை யூஸ் பண்றேன். சரி, ஓகே. இப்ப ரைட். இப்ப நமக்கு பிக் முடிஞ்சு போச்சு. இப்ப இதே மாதிரி நம்மளால வந்து ஒமிட் பண்ண முடியுமா? எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றத நான் என்னால ஒமிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து முடியும். ஸோ அதையுமே நம்ம என்ன இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைப் வந்து ஜஸ்ட் வந்து இங்கேயே வந்து டைப் பட்டன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து பேசிக்கா எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போது. அப்புறம் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்க போது. ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு எம்டி வாய்டா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வாய்டுனா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எப்படி டிஃபைன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்துருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டைல் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைப் அதே போன வீடியோல பண்ண மாதிரி தான், போன எக்ஸாம்பிள்ல பண்ண மாதிரி தான். ஸோ டைப் சிம்பிள் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒமிட் பண்றேன். ஸோ எதை ஒமிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பட்டன் ப்ராப்ஸ்ல என்னோட ஸ்டைல மட்டும் ஒமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பேசிக்கா பட்டன்றது இருக்க போது. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ல பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டன் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பட்டனுக்குள்ள ஜஸ்ட் வந்து எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ ஆன் கிளிக் வந்து கொடுக்குறேன். சாரி, இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும் பட்டனுக்குள்ள. ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆன் கிளிக்குமே எனக்கு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்ஸா வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டெக்ஸ்டையும் என்னோட ஆன் கிளிக்கையும் உங்களோட போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் அடிக்கும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ப்ராப்பை வந்து என்னோட டைப்பை வந்து டிஃபைன் பண்ண இந்த இடத்துல சிம்பிள் பட்டன் அப்படின்ற இதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க நேம் மிஸ் மேட்சா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். உங்களுக்கு இன்னும் கூட சிம்பிளா காட்டணும் அப்படின்னா இந்த ஆன் கிளிக்கே கமெண்ட் பண்ணிடலாம். வெறும் டெக்ஸ்ட்டும் ஸ்டைலும் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து பட்டன் ஆன் கிளிக் எதுவுமே பண்ண தேவையில்ல. வெறும் ஒரு பட்டனை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஈவன் தோ நான் இப்போ இங்கேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் போன இதுல பார்த்த மாதிரி தான், போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி தான். ஜஸ்ட் என்னோட பட்டன்றதை வந்து இந்த கேபிட்டல் பில கொடுக்கணும். ஏன்னா அது வந்து காம்பனண்ட். ஸோ பட்டன்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இது வந்து வாங்கும். ஸோ அதுல வந்து டெக்ஸ்ட் வந்து நான் என்னவா கொடுக்க போறேன் அப்படின்னா, கிளிக் மீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் அதை வந்து டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பட்டன் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து வந்திருக்கும். ஈவன் தோ நம்மளால வந்து நம்ம டைப் என்னன்றதை கொடுத்துருப்போம், ஆன் கிளிக்க கமெண்ட் பண்ணிட்டோம், ஸ்டைல் என்னன்றதை கொடுத்துருப்போம். ஸ்டைல நான் பாஸ் பண்ணுங்கிறத அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். ஒமிட் பண்ணதுனால எனக்கு அது வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூட்டிலிட்டி டைப்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினர்ஸா இருக்கும் போது ஒரே தடவையா வந்து யூட்டிலிட்டி டைப்ஸை ஒரேடியா யூஸ் பண்ணி தள்ளிடுவாங்க. எல்லா இடத்துக்கும் வந்து எனி போடுவாங்க யூட்டிலிட்டி டைப்ஸை யூஸ் பண்ண தெரியாம. ஸோ பிக்னா என்ன, ஒமிட்னா என்னன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பிக் அப்படின்னு டக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிக் பண்ணுமா ஒமிட் பண்ணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஒமிட்னா என்னன்னா டக்குன்னு ஒமிட் பண்ணுமா, இதை வந்து ஒமிட் பண்ணிடுமா இல்ல எடுத்துக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோட சம்மரி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூட்டிலிட்டி டைப்ஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கா ஏதாச்சும் ஒரு டைப் இருக்கு அப்படின்னா அதை என்னால மாடிஃபையா பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டட் கோட் வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கேலபிளா என்னால எடுத்துட்டு போக முடியும். ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இம்ப்ரூவைஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த யூட்டிலிட்டி டைப்ஸ் அப்படிங்கிறது. இதுல நான் வந்து ரிக்வயர்ட் அப்படிங்கிறத வந்து நான் ரியாக்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல ஷோ பண்ணாம இருந்திருப்பேன். ஸோ இந்த ரிக்வயர்டுங்கிறத வந்து உங்களுக்கு தெரியுதா, நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதை பத்தி தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதையுமே வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஷோ பண்றேன். பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அது வந்து ஒரு குட்டி மோட்டிவேஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்லயுமே கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.